பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன் என்று சொல்கிறான். இங்கே யோபு ஒரு நல்ல சாட்சி உள்ள தேவ மனிதன். பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிற ஒரு தேவ மனுஷன். தேவ மனுஷன் சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், அவரை விட்டு விலக மாட்டேன், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். சரீரமெல்லாம் வியாதி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொப்பளங்கள், எரிச்சலான கொப்பளங்கள், பயங்கரமான வியாதியின் படுக்கை, அந்த புண்கள் ரணங்களினாலே சீல் வடிகிறதுனாலே நாற்றம், ஓட்டை எடுத்து சுரண்டி 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 அப்பொழுது அடுத்த புண் உடம்பெல்லாம் ரணகலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் வேறு யார் மேலும் நம்பிக்கையாக இருக்க மாட்டேன், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அருமை தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நமக்காக இந்த உலகத்திலே தன் ஜீவனையே தந்திருக்கிறார். நமக்காக பாடுபட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்தார், நமக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், மீண்டும் வரப்போகிறார். ஆகவே அந்த நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் யோபுவை போல அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுங்கள், விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.